வினுக்குட்டிய வந்து எனக்கு அவ்ளோ பிடிக்கும். நான் எப்படி வந்து வினுக்குட்டி வந்து வெளிய போணும்னு நான் நெனைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அரோரா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டியும், கவினும் இன்னைக்கு உள்ள வந்து அந்த கேஷ் பாக்ஸ் பத்தி வந்து ஹைலைட்டடா வந்து பேசியிருப்பாங்க. "ஓ! ஏன் கேஷ் பாக்ஸ் எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாண்டியும் சொல்லியிருப்பாங்க. கவினும் வந்து, "ஏய்! நீ காசு எடுத்ததுக்கு என்ன திட்டுறாங்கடா எல்லாரும்?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க வினோத் கிட்ட. ஸோ, இப்ப அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து பெரிய லெவல்ல வந்து போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து விக்கல்ஸ் விக்ரம்ட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெருசா போயிருக்கு. நான் தான் காரணம்னு வேற வந்து இவங்கலாம் வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து வினோத் உட்காந்துருக்காரு. ஸோ, அப்போ வந்து அரோரா அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ, பழகுன ஒருத்தரை வந்து நான் எப்படி வந்து இந்த மாரி வெளிய போணும்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து மனசே இல்லையா? அந்த அளவுக்கா வந்து நான் மோசம்? நான் எப்படி அப்படி நினைப்பேன்னு இவங்க நினச்சாங்கன்னு தெரியல. ஸோ, எனக்கு வந்து வினுக்குட்டி வந்து பண்ற ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலும், வினுக்குட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாரி கம்ருதீன் வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது, என்னால வந்து அங்க முடியல. ஏன்னா கம்ருதீன் மேல கோவம். ஆனா எனக்கு வெறுப்பெல்லாம் வந்து இல்ல கம்ருதீன் மேல. எனக்கு யார் மேலயும் வெறுப்பெல்லாம் வந்து வராது. கோவம் தான் வந்து வரும். ஸோ, இப்போ துஷார் வெளிய போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ வினோத் வெளிய போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. ஸோ, எல்லாருமே வந்து என்ன அக்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, நான் அந்த மாரிலாம் வந்து நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து திரும்பவும் அழுதுட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ, அப்போ வந்து வினோத் வந்து சொன்னாரு, "நீ எதுக்கு இப்ப அழுவுற? நான் வந்து ஸ்டேஜ்லயே போய் சொல்லிட்டேன். எனக்கு தேவைப்பட்டத நான் எடுத்தேன்" அப்படின்னு சொல்லி. அதேமாரி சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து, "நான் தான் வினோத் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க வந்து புரிஞ்சிருக்கலாம்ல. நான் வந்து சொன்னேன்ல, இந்த டிடிஎஃப் முடிஞ்ச உடனே பணப்பொட்டி வரும். பணப்பொட்டி முடிஞ்ச உடனே நம்ம திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துருவோம். நான் சொன்னேன்ல வினோத், உங்களுக்கு ஹிண்ட் குடுத்தேன்ல வினோத் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வினோத் வந்து கிளியரா தான் வந்து இருக்காரு. அவருக்கு காசு தேவைப்பட்டது, அவர் எடுத்துட்டு போனார் அப்படிங்கிறத தெளிவா வந்து சொல்றாரு. இவ்வளோ நாள் இருந்ததுக்கு காசு வரும். பணப்பொட்டி எடுத்துட்டு போனா நம்மளுக்கு அது பணத்துலேருந்து கொஞ்சம் காசு வரும். ஸோ இதுவே எனக்கு போதும். இப்போ நாளைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்து, ஜஸ்ட் ஒரு 5, 6 ஓட்டு கம்மியாயிடுச்சு. வின்னர் வேறு யாராவது அப்படின்னா எனக்கு எல்லாமே போச்சுல்ல. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.